வெஜ் சீஸ் சாண்ட்விச். ப்ரெட் இல்லாமல் தோசை மாவு வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். மினி தோசை சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது காய்கறிகள் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், க்ரீன் ஆனியன், கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் உப்பும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. தோசைக்கல் சூடான உடனே அடுப்பை நல்லா கம்மி பண்ணிவிட்டு சின்ன கரண்டியால் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு குட்டி தோசைக்கு சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி அது பக்கத்துலேயே ரெண்டுத்துக்குமே பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த காய்கறிகள் நறுக்கி வச்சோல்லி அது மேலே டாப்பிங் சேர்த்துக்கோங்க. இது கூட தோசை மிளகா பொடியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் அழுத்தி. அப்புறம் உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா கொஞ்சம் துருவின சீஸ் சேர்த்துக்கலாம். வேண்டாட்டா உங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணிடலாம். பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற தோசையிலையும் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துருக்கேன். அடிப்பக்கம் நல்லா வெந்தோன்னே இந்த மாதிரி நிதானமாக மடித்து விட்டுருங்க. மேலே கவர் ஆகிற மாதிரி நல்லா மடிச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ வந்து திருப்பி போட்டு கொடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா நம்மளுக்கு வெந்து பொன்னிறமாகி வரணும். கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் அடுப்பு. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.